நம்ம கிருஷ்ணமாச்சாரிய அண்ணா நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அவர் நம்ம கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கார். இன்னமும் நிறைய உபயங்கள் செஞ்சுண்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இந்துன்னு ஒரு வித்தியாசமான புத்தகத்தை அவர் எழுதிட்டுருக்கார். இப்படிப்பட்ட ஒரு மகானை நம்ம கோயில் நிர்வாகமும் நம்ம பிரம்மசேவா சமிதியும் கௌரவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறது. வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தெய்வ சங்கல்பம் இல்லாம எதுவுமே நடந்துடாது. ஆனா மனுஷ அனுகிரகமும் இந்த லோகத்துல நமக்கு தேவைப்படுறது. உங்க வாழ்த்து ஊக்கம் இதான் என்னுடைய பலம். அதே நேரத்துல ஒரு சின்ன விஞ்ஞாபனம். என்னோட இத்தனை நாளா ஆபீஸ்லயும் பர்சனலாவும் துணையா இருக்கிற ரைட் ஹேண்ட்னு சொல்வாளே நம்ம பாச்சு பார்த்த சாரதியை கௌரவப்படுத்தணும்னு என்னுடைய ஆசை, அபிலாஷை. வாழ்த்துக்கள் பாச்சு. சந்தோஷம். அண்ணா ஒரு ஜீனியஸ். இவர் என்ன கௌரவப்படுத்துறது இவரோட பெருந்தன்மை. இவர் அநேக விஷயங்கள்ல எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கார். ஒரு குருன்னே சொல்லலாம் இவரை. அண்ணா இன்னும் நிறைய எழுதணும். பெருமாள் இவருக்கு தீர்காயுசு கொடுக்கணும். இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நானும் ஒரு சின்ன அணிலா இருந்து நிறைய சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இவருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னோட ஆத்மார்த்த நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ பாச்சு. அண்ணா வாங்க, உள்ள வாங்களேன், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாண்ணா. இருக்கட்டும் பாச்சு. மனசு விட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்கண்ணா. என்ன பாச்சு, என்ன விஷயம்? அண்ணா முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும். சொல்லும். நீங்கள் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கேள். நம்ம கோயிலுக்கும் நிறைய செஞ்சுருக்கேள். அப்படியே நானும் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு சிசுரூஷை பண்ண முடியாத ஒரு மனநிலையில் நான் இருக்கேன். அதுக்காக என்னை மன்னிச்சுடுங்க. என்னாச்சு உனக்கு? இல்லைண்ணா, நீங்கள் எழுதுகிற புஸ்தகத்துக்கு என்னால் இனிமே சிசுருஷ உனக்கு சிக்ஷா மாறிடுத்தோ? அணிலா இருப்பேன்ன அணிலுக்கு இப்போ அகந்த வந்துடுத்தோ? அச்சோ இல்லைண்ணா, உங்களுக்கே தெரியும் என்னோட ஆத்துக்காரி இறந்து. தெரியும். இப்பதான் 10 முடிஞ்சு விடுத்த. இனிமே சார் தாராளமா வரலாம். இல்லை, இனிமே நான் வர்ற மாதிரி இல்லைண்ணா. எனக்கு மதத்தை விட மனிதாபிமானம் தான் முக்கியம்னு தோன்றது. நஃபீஸா, புரியுறது. குழப்பமா பார்க்குறேள். என் மாட்டு பொண்ணு தான். பேரு நஃபீஸா பேகம். என் மகனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. எனக்கு என் மகனை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்கிற மாதிரி ஆல் இஸ் லவ். அதில் தானே நான் ஆல் இஸ் வெல். என்னென்ன பார்க்குறேள்? நாராயணி பூமா.
ரொம்ப நன்னா காஃபி போடுவா. சாப்பிடுங்க. ஆரம்பத்தில் என் ஆத்துக்காரியால் பிரச்சனை நிறைய வந்தது. மடி செஞ்சு ஆக்கும்னு மார் தட்டிண்டு நஃபீஸாவை கிச்சன் உள்ள கூட சேர்க்காம தான் இருந்தா. கிட்னி ஃபெயிலியர் ஆனதும் ஆச்சாரெல்லாம் ஆற்ற விட்டு போயிடுத்து. மடி செஞ்சியாக இருந்தவோ மூத்திரம் போகிறது கூட தெரியாம படுத்த படுக்கை ஆயிட்டா. சும்மா சொல்லப்படாதுன்னா, என் மாட்டு பொண்ணு பூமாவாக இருந்தாலும் பூமாதேவியாக பொறுமையாக தான் இருந்தா. மாமியார அம்மாவா பார்த்தா. பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சா. மாமியாரும் தன்னை நாச்சியாரா நினைச்சா. நஃபீஸா மடியில் மாமியாரா உசுர விட்டது தான் மடி செஞ்சியோட மரண சாசனமா நின்றுடுத்து. என்ன நான் யோசிக்கிறேன்? எனக்கு அந்த கதி தான் சொல்ல வரியா? நீங்க தப்பா புரிஞ்சுட்டேள். தேவாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனம் துதைவதம், தன் மந்திரம் பிராமணாதீனம், பிராமண மம தேவதா. உலகம் தேவர்களுக்கு கட்டுப்பட்டது, தேவர்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மந்திரம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது, பிராமணர்களே தேவர்கள். அகம் பிரம்மாஸ்மி. நில்லுங்கண்ணா. பார்த்து சாரதி வரல? என்னன்னா ஆச்சு? ரிட்டையர்மெண்ட்னா அப்படிதான் இருக்கும். இதுக்கே இப்படி இடிஞ்சு போயிட்டு பாச்சு வரல? பார்த்த சாரதி எனக்கு ரைட் ஹேண்டுன்னு சொன்னியே, அந்த கையே என்ன கை கழுவிடுத்து. அவன் ஆத்துக்காரி இறந்து போய் கொஞ்ச நாள் தானே ஆறுது. அதுவும் அவ மாட்டு பொண்ணு ரொம்ப நல்லவன் சொல்லுவா. அவ முஸ்லிமா இருந்தும் மாமியார நன்னா பாத்துட்டாளாமே. நம்ம சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் அவனா மறந்துருக்கலாம். ஆனா நம்ம குலம், கோத்திரம், ஐதீகம், அனுஷ்டானங்கள் மேல பிரியம் மட்டும் இல்லடி, பிராண ஸ்நேகம். காலெல்லாம் இப்ப ரொம்ப மாறி போயிடுத்துண்ணா. நீங்க சடங்குகளை அப்படியே பிடிச்சுட்டு இருக்கேள். ஆனா பார்த்த சாரதி அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு நிம்மதியா இருக்காருண்ணா. நம்ம அதுலதான் அந்த நிம்மதி போயிடுத்து. என்ன கிருஷ்ணமாச்சாரி, உனக்கு என்ன ரிட்டையர் ஆயிட்டா? இனிமே பேரம் பேத்தின்னு உனக்கு என்ன கவலை? ஜாலி தான். என்ன கிருஷ்ணமாச்சாரி அண்ணா, நானும் ரிட்டையர் ஆனதுலேருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டேன் தெரியுமோ. என் பேரனை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதும் அழைச்சிட்டு வர்றதும்
அந்த சுகம் இருக்கே அலாதி வேற லெவல் அது. என்ன மனுஷன் ஒன்றும் சொல்லாம போறார். என்ன ரிட்டையர் ஆயிட்டாலாமே. நம்ம கதையை கேளுங்கோ. என் பையனோட ஷூஷுக்கே நான் தான் பாலிஷ் போட்டுருக்கேன். அதெல்லாம் சொர்க்கம் போய். இதெல்லாம் பண்றது பெரிய ஆசீர்வாதமா இல்லையோ? என்ன நான் சொல்றது? ஓய் கிருஷ்ணமாச்சாரி, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுத்தா? பேரம் பேத்திலாம் இருக்காளா? என்ன ஓய்? பாலாஜி வா வா வா. கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிடு. ஆச்சல் ஒரு ரூபா வாங்கிக்கோ. இன்னைக்கு பாலாஜிக்கு நட்சத்திர பிறந்த நாள்னா, நட்சத்திர பிறந்த நாள்னா நான் அவனை கோவிலுக்கு அழைச்சிட்டு போவேன். கோயிலுக்கு போனானோ சர்ச்சுக்கு போனானோ தெரியல. என்ன சொல்லாது? சுமதி இன்னும் காணோம். டைம் வேற ஆகுது. முதல் ப்ரோக்ராமே அவள் தானே. வெரி பேட், வெரி பேட். முதல்ல அவளுக்கு ஒரு ஃபோனை பண்ணுங்க. ഇതാ സർ. മേഡം നിങ്ങൾ ചോദിക്കുന്ന തലപ്പാവ് ഇവിടെ ഇല്ല. അച്ചോ അണ്ണാ, എനിക്ക് വിവേകാനന്ദ തലപ്പാ വേணும். വിവേകാനന്ദൻ എവിടെയാ ഉള്ളത്? പോയി കൊണ്ടുവരൂ. ഇങ്ങ പാരുங்க, இதுதான் எனக்கு வேணும். ഓ, ഇത് നിത്യാനന്ദ അല്ലേ? ഞാൻ പോയി കൊണ്ടുവരാം. ഷോ, இதுதான் நான் கேட்டது. ഓ സോറി സോറി. ரொம்ப நன்றி. ஹலோ சுமதி, வெரி பேட், வெரி பேட். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? The whole auditorium is waiting for you. Very bad, very bad. തലപ്പാ വാങ്ങ ലേറ്റ് ആയിരിച്ചുപ്പാ. இன்னுം 10 நிமிஷத்துல டாக்ஸி பிடிச்சு வந்துடுறேன். തമ്പി, എന്റെ കാഴ്ച ശക്തി കുറഞ്ഞിരിക്കുന്നു. 703 ബസ് പോയാ? இன்னும் வரல. ഓ, വന്നില്ലേ തമ്പി? നിങ്ങൾ എവിടെ പോന്ന്? കൊച്ചിൻ. അച്ഛൻ? നോനോ കൊച്ചിൻ. നോനോ, അച്ഛനമ്മ കൂടെ ഉണ്ടോ? ഇപ്പൊ എതുക്ക് സാർ ഞാൻ ജാതകத்தையே കേട്ടിട്ട് இருக்கீங்க? തമ്പി, 703 ബസ് പോയാ? എനിക്ക് കാഴ്ചശക്തി കുറവാ. ஏன் சார் இதோட 703 முறை 703 பஸ் வந்துருச்சான்னு கேட்டீங்க? உங்க கூட தானே சார் நானும் நிக்கிறேன். 703 கொசு வந்தாலே தெரியும் சார். 703 பஸ் வந்தா தெரியாதா? എനിക്കൊരു കാര്യം സംസാരിക്കണം. കൊള്ളയടിക്കുന്നവര് ഒരു പുതിയ ഐഡിയ കണ്ടിട്ടുണ്ട്. ഏതായാലും ഒരു മഹാൻ കെറ്റപ്പില് വരുന്നു. നേത്തൊരു പെൺകുട്ടി ഗാന്ധി വേഷത്തിൽ വന്നു. എന്റെ മൊബൈൽ ഫോൺ അടിച്ചിട്ട് പോയി. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வண்டியில் ஆள் இருக்குன்னு. ஷேரிங் ஓகேவா? பரவாயில்ல. നേത്തൊരു പെൺകുട്ടി ഗാന്ധി വേഷത്തിൽ വന്നു. എന്റെ മൊബൈൽ ഫോൺ അടിച്ചിട്ട് പോയി. டிரைவர், கொஞ்சம் அப்படி ஓரமா நிறுத்திக்கோங்க, நான் இறங்கணும். ஓகே மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. டிரைவர், அந்த காருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்க. இங்கே நிப்பாட்டுங்க. இங்கேயா? இங்கே தான். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஃபோன் இங்கே இருக்கு சார் போய் சார் நீங்கள் ஃபோன் இட்டுட்டு போயிருக்கு எந்த ஃபோன் தேங்க்யூ. என்னம்மா நீ எங்க இருக்க? சார் வெரி பேட், வெரி பேட். சார் அவங்க ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க சார். வெரி பேட், வெரி பேட். நீ டிரைவரா? ஐயோ இல்லை சார், நான் டிரைவர் இல்லை. நானும் அவங்க கூட தான் காரில் ஏறினேன். நீ ஏன் காரில் ஏறின? ஓசி கால் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஃபோனை யாராவது வாங்கியிருப்பேன், திருப்பி கொடுக்க தெரியவானா? சார் வெரி பேட், வெரி பேட். என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். ஏய், ஃபோனை அபேஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? வெரி பேட், வெரி பேட். அபேஸ் பண்ணுறதா இருந்தால் நான் எதுக்கு சார் உங்கள் கால் அட்டன் பண்ணணும்? எங்கேயாவது போகிற வழியில் சிம் கார்டை தூக்கி போட்டிருக்க மாட்டேனா? சிம் கார்டை வேற பிடிக்க போடுவா நீ? ஏய், வெரி பேட், வெரி பேட். நான் யார் தெரியுமா? ஹலோ, எல்லாம் தெரியும். காந்தி விவேகானந்தர்னு வேஷம் கட்டி ஃபோன் திருடுற கூட்டம் தானே நீங்கள்? என் பொண்ணு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்கிட்டயே நக்கலாக பேசுறியா நீ? ஹலோ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் இந்த ஃபோனை கொடுக்க போகிறேன். முடிஞ்சா அங்கே போய் வாங்கிக்கோங்க. சார் சாரி சார், சாரி. அது எங்கள் பொண்ணு தான். ட்ராமாக்கு டைம் ஆயிட்டதால வர்ற அவசரத்தில் கார்லேயே ஃபோனை விட்டுட்டு வந்துட்டா. தயவுசெய்து சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு வந்து ஃபோனை கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே. ம்.